காந்தி கல்வி நிலையத்தினுடைய புதன் வாசகர் வட்டத்திலே இன்றைய தினம் வ.உ.சி.யும் பாரதியும் என்கின்ற அந்த நூலினை பற்றி ஒரு அறிமுக உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த காந்தி கல்வி நிலையத்தாருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த நூல் அறிமுக உரையை கேட்பதற்காக நேரில் திரளாக வந்திருக்கக்கூடிய புதன் வாசகர் வட்ட வாசகர்களுக்கும் மற்றும் இணையம் வழியாக இணைந்துள்ள அத்துணை வாசகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அண்மையிலே நேரு அண்ட் போஸ் பேரலல் லைஃப்ஸ் என்கின்ற ஒரு நூலை பற்றி அறிமுக உரை ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவின் இருபெரும் ஆளுமைகள் சுதந்திர வேள்வியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மிகப்பெரிய ஆகப்பெரும் இரு ஆளுமைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக அது அமைந்தது. அதே போல் இன்றைய தினம் தமிழகத்திலே சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்த இருபெரும் ஆளுமைகள் வ.உ.சி.யும் பாரதியும் என்றால் அது மிகையாகாது. ஆகையினால இவர்களை பற்றி பேக் டு பேக் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு, இந்த நல்வாய்ப்பு மிகவும் அரிது. இந்த வ.உ.சி.யும் பாரதியுமே 1906 தொடங்கி அவர்கள் மறைகிற வரைக்கும் ஒரு காவிய நட்பு என்று சொல்லலாம். அந்த காவிய நட்பை ஒரு ஆவணத்தோடு பதிவு செய்வதுதான் இந்த நூல். இந்த நூலினை தொகுத்து பதிப்பாசிரியராக உள்ளவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் இரா வெங்கடாஜலபதி அவர்கள். அவர் தற்போது MIDS என்று சொல்லப்படுகின்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் இங்கே அடையாறு காந்தி நகரில் இருக்கிறது, அதில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் ஏராளமான ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார். அவரை பற்றி பேசுவது கொல்லன் பற்றையிலே ஊசி விற்பதைப் போல இருக்கும். ஆகையினால நாடறிந்த ஒருவர். அவர் இந்த பதிவினை செய்திருக்கின்றார். அவர் சாகித்ய அகாதமி விருதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏராளமான விருதுகள் அவரை கௌரவித்திருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் காந்தி கல்வி நிலையத்தாரின் இந்த நூல் அறிமுக உரை குறித்த அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அதற்குள்ளெல்லாம் செல்லாமல் நான் முதலிலே இந்த நூலிலே இடம்பெற்றுள்ள நன்றியுரையை பற்றி நான் கூறி இந்த அறிமுக உரையை தொடங்க விரும்புகிறேன். ஏன் நான் நன்றியுரையை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், இது ஒரு ஆவணங்கள் அடிப்படையாக கொண்ட நூல், ஆவணங்களை பதிவு செய்த நூல். இந்த ஆவணங்களுக்கெல்லாம் சோர்ஸ் தரவுகள் எங்கிருந்து கிடைத்தன என்பதை பற்றியெல்லாம் இந்த நன்றியுரையை பதிவு செய்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகத்தான் இந்த நன்றியுரை அமைந்திருக்கிறது. ஆகையினாலே இதிலே தொடங்கினால் எங்கிருந்து ஆவணங்கள் கிடைத்தன என்பதை பற்றி ஒரு கிளிம்ஸ், ஒரு கண்ணோட்டம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். முதற்கண் இந்த நூலுக்கு மிகவும் முதற்காரணமாக இருந்தது வ.உ.சி.யுடைய மைந்தர் வ.உ.சி. சுப்பிரமணியம் அவர்கள் என்று நூலாசிரியர் பதிப்பாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றியமையாத சில கையெழுத்து படிகளை எல்லாம் ஆசிரியர் பார்வையிட்டு படியெடுத்துக்கொள்ள அவர் அனுமதி அளித்திருக்கின்றார். பார்வையன்னா ரெஃபரன்ஸு, படி எடுக்கிறதுனா ஃபோட்டோஸ்டேட் காப்பி எடுக்கிறது. இதில் நிறைய அற்புதமான தமிழ் சொற்கள் இருக்கின்றன. அது ஜார்கன்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த கால தமிழ் சொற்களின் அடிப்படையில் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. CS சுப்பிரமணியம் அடுத்தது. அவர் தன்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்தியா இதழ்கள் அவற்றையெல்லாம் பார்வையிடவும் படியெடுக்கவும் அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நன்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலே பெரும்பாலான தரவுகள் இந்தியா பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் மண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரியருடைய வரலாற்று குறிப்புகள் அவற்றையும் பார்த்து குறிப்பெடுக்க CS சுப்பிரமணியம் அவர்கள் உதவியிருக்கிறார். அதே மாதிரி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதி படைப்புகளை தொகுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பாசிரியர் பத்மநாபன் அவர்கள். அவர்களுடைய அவரும் இந்தியா இதழில் பார்வையிட கொடுத்திருக்கிறார். நிறைய தரவுகள் கொடுத்திருக்கிறார். பாரதி தரிசனம்
தொகுதிகளை வந்து இளசை மணியன் அவர்கள் கொடுத்து இருக்கிறார். அதே மாதிரி மறைமலை அடிகளுடைய நூலகத்தினுடைய நூலகர் இரா முத்துக்குமாரசாமி அவரும் வந்து இந்தியா முதலான ஏடுகளை வந்து பார்வையிட படியெடுக்க அனுமதி கொடுத்திருக்கிறார். பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள் அவரும் வந்து இந்த ஆய்வில் நிறைய உதவி இருக்கிறார். வஉசியுடைய பேரர் சண்முக சுந்தரம் அவரும் வந்து நிறைய செய்திகள் கொடுத்து உதவி இருக்கிறார். சீனி விஸ்வநாதன் அவர்கள் பாரதிய ஆய்வு தொடர்பான பல தகவல்களை கொடுத்து உதவி இருக்கிறார். அதே போல் முனைவர் பழ அதியமான் வைக்க போராட்டம் பற்றிலாம் எழுதியிருக்கார், நமக்கு தெரியும். அந்த பழ அதியமானவர்களும் பல வகையிலும் உதவி செய்திருக்கிறார் என்று ஒரு நீளமான பட்டியல், முக்கியமான ஒரு சில நபர்களை தவறுகளை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதே போல் இதை வந்து வெளியிட்டது வந்து முதல்ல வந்து மக்கள் வெளியீட்டம் மேத்துரா அவர்கள் வந்து முன்முயற்சி எடுத்து மக்கள் வெளியீட்டகம் இதை வந்து வெளியிட்டிருக்கிறது. இப்பொழுது வந்து இதே புத்தகம் வந்து நமக்கு காலச்சுவடு அண்மையில் 2002ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறது. காலச்சுவடு பதிப்பகம் விலை வந்து 840 ரூபாய். அமேசானில் கூட வாங்கலாம். காலம் வந்து ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால என்னால் அந்த ஹார்ட் காப்பியை வாங்க முடியல. நான் டிஜிட்டல் காப்பி தான் படித்தேன். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து இதனுடைய டிஜிட்டல் வடிவம் வந்து இருக்கிறது. அதை தரவிறக்கம் செய்து பதிவிறக்கம் செய்து டிஜிட்டல் வெர்ஷன் படிக்கணுன்றவங்க மின்னணு வடிவத்திலும் பார்த்து படித்து பயன்பெறலாம். அடுத்தது இந்த நூலுடைய முன்னுரை பாரதியை பற்றி வஉசி எழுதிய நினைவு குறிப்புகள் இதில் அடங்கியிருக்கிறது. அதே மாதிரி வஉசி பற்றி பாரதி எழுதிய கட்டுரைகள், கவிதைகள், நினைவு குறிப்புகள், அவருடைய நூலின் மீதான மதிப்புரைகள், வெளியிட்ட கருத்து படங்கள், அவருடைய சுதேசி கம்பெனிக்கு தேவையான விளம்பரங்கள் இவையெல்லாம் கூட இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. 1915ஆம் ஆண்டு இந்த இருவருக்கும் பொது நண்பர் இருக்கிறார் அல்லவா, அந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடத்திய அந்த ஞானபானு இதழ், அந்த இதழிலே ஒரு முக்கியமான விவாதம் நடைபெறுகிறது வஉசிக்கும் பாரதிக்கும். அந்த விவாதம் குறித்த குறிப்பும் இந்த நூலிலே அடங்கியிருக்கிறது. மேலும் மண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் அவர் எழுதிய நினைவு கட்டுரை அது இந்த நூலின் இறுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த நினைவு கட்டுரை வந்து வஉசியை பற்றியும் பாரதியை பற்றியும் புகழ்ந்து எழுதிய ஒரு புகழுரை என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆகவே முதற் பகுதிக்கு செல்லுவோம். முதற் பகுதி வந்து வஉசி கண்ட பாரதி அப்படின்னு ஒரு நூல். வஉசி கண்ட பாரதி அந்த நூலை வந்து அவருடைய மைந்தர் அவருடைய கையெழுத்து படியோடைய அந்த கையெழுத்து பிரதியை கொடுத்து உதவுறாரு. அந்த நூல் வந்து 1946ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல். அந்த நூலின் மூல கையெழுத்து படி வந்து இந்த நூலில் வந்து முதல் 2 பக்கங்கள் வந்து அதில் பார்த்து நான் சில குறிப்பெடுத்து அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி அவர் அதில் எழுதின திருத்தங்கள் கைப்பட வஉசி அவர்களே எழுதிய திருத்தங்கள்லாம் கூட அதில் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கட்டுரை தலைப்பில் ஸ்ரீ சி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றிய சில குறிப்புகள், வஉ சிதம்பரம் பிள்ளை எழுதியது அப்படின்னு வரிகள்லாம் இருக்குது. அதனால் பாரதியை பற்றி குறிப்பிடும் போதே எப்போதுமே வஉசி வந்து ஸ்ரீ சி சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி பாரதியும் குறிப்பிடும் போதே எங்கேயுமே வஉசின்னு குறிப்பிடல, சிதம்பரம் பிள்ளை, ஸ்ரீ சிதம்பரம் பிள்ளை அவர்கள், விஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அப்படி தான் குறிப்பிடுறாரு. சிவநேசன் அப்படின்னு ஒரு இதழ், அற்புதமான இதழ் அது. அந்த இதழுக்கு வஉசி எழுதிய கடிதம் 1928ஆம் ஆண்டில் எழுதுகிறாரு. அந்த கடிதமும் வந்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வஉசியோடைய இன்னொரு நூல் அது வந்து வஉசியோட சுயசரிதை. வஉசியோடைய சுயசரிதை நிறைய பிற்காலங்களில் வந்திருக்கலாம். ஆனால் இதுவே முதலாக வஉசியோடைய சுயசரிதை நூல் என்று கருதப்படுகிறது. அந்த நூலில் உள்ள ஒரு குறிப்பு கூட இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். 2வது பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி, பாரதி கண்ட வஉசி. அது வந்து இதில் வஉசி பற்றி மட்டுமின்றி பாரதி நிறைய சுதேசி கப்பல் கம்பெனி பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அதை பற்றியும் நிறைய பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 2ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் ஏற்கனவே பாரதி ஆய்வாளர்களால் பல நூல்களில் இடம்பெற்றவையாக இருந்தால் கூட இதுலேயும் சில விஷயங்கள் இருப்பது அப்படின்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நூலில் வந்து அற்புதமான கருத்து படங்கள் இருக்கிறது. இந்தியா பத்திரிகையில் வெளியான கருத்து படங்கள், கார்ட்டூன் நம்ம சொல்கிறோம், ஒரு கவர் பிக்சர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படங்கள் அது இருக்கின்றன. அதை பற்றிய குறிப்புகள் அதுவும் இருக்கிறது. தலையங்கங்கள் இருக்கிறது, இந்தியா இதழ் வந்த தலையங்கங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வஉசி பற்றி பாரதி எழுதிய பாடல்கள், அந்த பாடல்கள் கூட முழுமையான பாடல்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது.
அதே மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பாரதி வஉசி எழுதிய நூல்களுக்கு பாரதியுடைய மதிப்புரைகள், அந்த நூல் மதிப்புரைகள் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்தியா பத்திரிகையில் அந்த சுதேசி கப்பல் கம்பெனி குறித்த விவரங்கள், அது குறித்த விளம்பரங்கள், அதை பற்றியெல்லாம் இருக்கிறது. 1908ஆம் ஆண்டு நெல்லை எழுச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வஉசி கைதானதற்கு பிறகு அங்கே நடந்த ஒரு எழுச்சி மிகு ஒரு விடயங்கள், அந்த வஉசி கைதுக்கு பிறகு நடந்த அந்த நேரத்தில் நிறைய பேர் கைதாகிறாங்க இல்லையா. அப்போ அவர்களுக்கான திருநெல்வேலி கஷ்ட நிவர்த்தி நிதி அப்படின்னு ஒரு நிதி ஒன்று ஸ்தாபிக்கிறாங்க. அந்த நிதியை பற்றிய விவரங்கள் எல்லாமே இதில் இருக்கிறது. அதே மாதிரி சுதேசி கப்பலுக்கு வந்து அதுக்காக தொடங்க பெற்ற ஒரு நிதி இருக்கிறது, சுதேசி கப்பல் தர்ம நிதி அப்படின்னு பேர். அந்த தர்ம நிதியை பற்றிய தகவல்களும் இதில் இருக்கிறது. அந்த நிதிகளுக்கு உண்டான அறிக்கை, முதல்ல வரக்கூடிய அந்த அறிக்கை, அதற்கு பிறகு அதை யாரெல்லாம் ஆதரவளித்தார்கள், அது ரசீதுக்கு பதிலாக இதில் பதிவு செய்கிறது யாரெல்லாம் கொடுத்தாங்கன்றதை பற்றி அதெல்லாம் வந்து இதில் நூலில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி 2ஆம் பகுதியில் பிற்சேர்க்கையில் வந்து வஉசி மீது வந்து பிரிட்டிஷார் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து அவருக்கு ஆதரவாக பாரதி வந்து சான்று கூற முற்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அதன் மீதான ரகசிய போலீஸ் அறிக்கைகள் என்ன, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. 3ஆவது பகுதி வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த ஞானபானு இதழில் வந்து பாரதிக்கும் வஉசிக்கும் இடையிலான அந்த விவாதம், தமிழ் எழுத்துக்கள் மொழி மீதான ஒரு விவாதம் அடங்கியிருக்கிறது. இறுதியாக வந்து மண்டையம் குடும்பத்தைச் சேர்ந்த சீனிவாசாச்சாரியார் வஉசி பற்றியும் பாரதி பற்றியும் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நெடுங்கட்டுரை அதுவும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மண்டையம் குடும்பத்தாரை பற்றி ஏன் சொல்லணுன்னாக்கா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பவராக இருக்கிறாங்க இந்த நூலில். அவங்க தான் வந்து இந்த இந்தியா இதழை நடத்தியவர்கள். அது வந்து அது மட்டும் இல்லை, சுதேசி இயக்கத்தோட மிகுந்த நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுதேசி கம்பெனிலையும் வந்து அதிகபட்சமாக பண முதலீடு அவங்க வந்து இந்த மண்டையம் குடும்பத்தினர் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் கடுமையான பொருள் இழப்புக்கும் அவங்க வந்து ஆளாகிறாங்க. சிதம்பரம் பிள்ளை மட்டும் இல்லை, இந்த மண்டையம் குடும்பத்தாரும் வந்து கடுமையான பொருள் இழப்புக்கு வந்து ஆளாகிறாங்க. அதனால் அந்த மண்டம் சீனிவாசாச்சாரியார் அந்த குடும்பத்தார் வந்து மிகுந்த ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு குடும்பத்தாராக இருக்கிறார்கள். அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார், இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் அண்ட் அவர் ஃபேமிலி ரெமினிசன்சஸ், இந்திய சுதந்திர இயக்கத்தை பற்றி தன்னுடைய நினைவுகள் எல்லாம் பற்றி எழுதுகிற ஒரு கட்டுரை வந்து அற்புதமான கட்டுரை. அந்த கட்டுரையோட செய்திகளும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து 1946-47 காலகட்டத்தில் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நூலை பார்த்திங்கன்னா அடிப்படையான ஆவணங்களை, தரவுகளை வைத்து தொகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு களஞ்சியம். இது ஆய்வு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இவங்க 2 பேரும் உருவாக்குனாங்க அப்படின்றத பற்றி, இவர்களுடைய நட்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இந்த ஒரு நூல் வந்து உதவும் என்பதில் எள்ளளவும் வந்து சந்தேகம் இல்லை. இப்போது வந்து முதல் பகுதி வந்து பாரதி பற்றி வஉசி, பாரதியாரை பற்றி சில குறிப்புகள், வஉசி எழுதியது அப்படின்னு தான் அதனுடைய தலைப்பே. அந்த கையெழுத்து படி இருக்குல்ல, வஉசி எழுதியிருக்கார் இல்லையா, அதனுடைய முதல் 2 பக்கங்கள் அப்படியே அதில் பிரசுரமாயிருக்கு. அவர் தன்னுடைய கைப்பட எழுதிய திருத்தங்களும் இதில் பிரசுரமாயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் தொடங்கும் போதே எப்படி எழுதுறாருன்னா, வஉசி சுப்பிரமணிய பாரதியார் எனும் பெரியார் அப்படின்னு தான் எழுதுறாரு. இதில் என்ன வேடிக்கைன்னா, நமக்கெல்லாம் தெரியும் 10 வருஷமாவது வித்தியாசம் இருக்கும், பாரதியை விட வஉசி பெரியவர், ஆனால் வயதில் மூத்தவர். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, சுப்பிரமணிய பாரதியார் எனும் பெரியார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. திருநெல்வேலி ஜில்லா வந்து எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வந்து எட்டயபுரத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஆரம்பித்து, அவருடைய தகப்பனார் வந்து சின்னசாமி ஐயர், அவர் வந்து ஒரு உத்தியோகஸ்தர், அவர் வந்து பணி நிமித்தமாக, என் தந்தை வக்கீலாக இருந்தார், அப்போ பணி நிமித்தமாக அவர் வந்து, எங்களுடைய ஊர் வந்து ஒட்டப்பிடாரம், 2த்துக்கும் 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஒட்டப்பிடாரத்துக்கும் எட்டயபுரத்துக்கும். அப்போ எங்கள் ஊருக்கு வந்து பணி நிமித்தமாக எங்கள் கோட்லாம் இருக்குது ஒட்டப்பிடாரத்தில், அவர் வரும்பொழுது எங்கள் வீட்டில் தான் தங்குவார், என்னுடைய தந்தையோடு அவர் அளவுலாகுவார், அதனால் 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அவரோட பேசுனது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மிகப்பெரிய மேதாவி அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியாருடைய தந்தையை பற்றி வஉசி எழுதுகிறாரு. அவர் மிகப்பெரிய மேதாவி அப்படின்னு எழுதுகிறாரு. அவரிடம் வந்து நான் சென்ற சில சமயங்களில் வந்து அவருக்கு ஒரு மகன் இருந்ததாக அவர் குறிப்பிடுறாரு. அப்போ வந்து அவர் மகனை பற்றி அவர் சொல்கிறார், தன் மகனை பற்றி தானே சொல்கிற மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன் மகனை பற்றி சொல்லும்போது அவன் அதிபுத்திசாலி என்ன சொல்கிறாரு,
பாரதியாருடைய தந்தை. அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அவன் சிறு பிள்ளையாக இருந்தும் தமிழில் சுயமாக பாடுவான் அப்படின்னாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு பாரதி வந்து கர்நாடக சங்கீதம் முறையாக பயிலாமையே அது சங்கீதம் அவருக்கு வந்துருச்சுன்ற மாதிரி நான் அனுமானிக்கிறேன். இதுலேருந்து எனக்கு அதுதான் புரியுது. தட் இஸ் வாட் ஐ இன்ஃபர் ஃப்ரம் திஸ். அதே மாதிரி அது வந்து அதெல்லாம் வந்து அவங்க தகப்பனார்கிட்ட சொல்கிறாரு. 2 பேரும் பேசிக்கும் போது சொல்கிறாரு, இவர் கேட்குறாரு. அந்த சிறு பிள்ளை தான் வந்து சுப்பிரமணிய பாரதி என்று இப்பொழுது உலகமெல்லாம் புகழ்பெற்று விளங்கக்கூடிய பெரியார் அப்படின்ட்டு வ.உ.சி. முடிக்கிறாரு. அதே மாதிரி அடுத்தபடியாக எழுதும்போது என்ன சொல்லணும்னா, இந்த பெரியவரை முதலாக நான் தரிசிக்கின்ற பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்குதுன்னா, சென்னையில் நான் இந்தியா பத்திரிகைக்கு எதேச்சியாக நான் உள்ளே நுழைஞ்சேன். அப்போது அவர் வந்து அதனுடைய ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் அவர் எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 1906 ஆரம்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாரதியார் வந்து அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க வ.உ.சிக்கு அங்கே இந்தியா அலுவலகத்தில், பத்திரிகை அலுவலகத்தில். அப்போது வந்து பாரதி வந்து உடனே சொல்கிறாரு, உங்கள் தகப்பனார் வந்து என் தகப்பனாருடைய அத்தியந்த நண்பர், 2 பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸு, அவர்களை வந்து எனக்கு நன்றாக தெரியும், இந்த தகப்பனார் எனக்கு நன்றாக தெரியும், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே தேச காரியங்களை பற்றி பேசுகிறாங்க நிறைய விஷயங்களில். அப்போ தான் வ.உ.சி. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சோழனாகவும் பாரதியை கம்பராகவும் பார்த்தேன் அப்படின்றார். அதான் ஓமை. பாரதிய கம்பராகவும் நான் என்னை சோழனாகவும் நினைக்கும்படி அவரோட பேசின முதல்ல எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி தானே, திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு போகிறாங்க, மாலையில் உட்காந்து நிறைய பேசுகிறாங்க. 1906 இல்லையா, 1905 தான் வங்கப்பிரிவு நடக்குது. இந்தியா முழுவ ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடக்குது. அப்போது வங்கத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றிலாம் பேசுகிறாங்க. பிபின் சந்திரபாலருடைய பிரசங்கங்கள் பற்றிலாம் வந்து பாரதி சொல்கிறாரு, அவருடைய செயல்கள் இதெல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ நமக்கு தெரியும் 3 பேர் தான் முக்கியம், பால், பால், லால். பிபின் சந்திரபால், பால் கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், இந்த 3 பேர். அப்போ வங்கத்தில் வந்து பிபின் சந்திரபால் இருக்கார். அவருடைய பிரசங்கங்கள்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பிரசங்கங்கள். அவர் விடுதலை ஆகிறத கூட இங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து வ.உ.சி. கொண்டாடி இருக்காருன்றத பற்றிலாம் நம்ம நெல்லை எழுச்சி 1908 முன்னும் பின்னும் புக்கில் பார்த்தோம் நம்ம. அதனால் அந்த பிபின் சந்திரபாலர் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய பிரசங்கங்கள் பற்றியெல்லாம் வந்து பாரதி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இது ரொம்ப முக்கியமான வாசகம். இந்த வாசகம் நிறைய கட்டுரைகளில் இந்த வாசகம் வரும். அப்போ வ.உ.சி. என்ன சொல்கிறாருன்னா, என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல இருந்த தேசாபிமானம் அப்பொழுதுதான் வந்து சுடர்விட்டு ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஒளி விளக்காக பிரகாசித்தது அப்படின்னாரு. ஒரு சின்னதாக தான் இருந்துதான், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக வந்தது அப்படின்றாரு. அப்போ தான் வந்து இந்த கடற்கரையிலையும் வந்து ஒளி விளக்கு பிரகாசமாக எரிஞ்சுது அப்படின்றது ஒரு திரைப்படத்தில் காட்டுற மாதிரிலாம் ஓமையோட வ.உ.சி. சொல்கிறாரு. அதற்கு பிறகு தினமும் வந்து நான் இந்தியா அலுவலகம் செல்லலானேன். அப்போது வந்து அந்த இந்தியா பத்திரிகை அதிபர், ஆசிரியர், நாங்கள் எல்லாமே கலந்தாலோசிப்போம், தேச விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் நான் முறையே வந்து நான் சோழனானேன், அவர் கம்பரானேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையில் வந்து ரொம்ப முக்கியது கடற்கரையில் பேசுகின்ற பொழுது வங்காளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து காளி தேவிக்கு வந்து வெள்ளாடு பலி கொடுக்கறத பற்றி பிபின் சந்திரபாலர் ஒரு உரையாற்றியிருக்காரு. அந்த உரையை பற்றி ஒரு சர்ச்சைன்னு கூட சொல்லலாம். அப்போது வந்து அதற்குண்டான ஒரு வியாக்கியானத்தை பாரதி கொடுக்குறாரு. அந்த வியாக்கியானம் வந்து அற்புதமாக இருக்கிறது. யாருக்கு? நம்ம வ.உ.சிக்கு. உடனே அது கேட்ட உடனே தான் முழு தேசாபிமானி ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானஸ்நானம் ஆகும். போஸுக்கு வந்து காந்தி கிட்ட ஆன மாதிரி, நேருக்கு காந்தி கிட்ட ஆன மாதிரி நம்ம வ.உ.சிக்கு பாரதி கிட்ட வந்து அப்போ தான் முழு தேசாபிமானம் அந்த பிரசங்கம் கேட்ட உடனே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறது வர்றது, அவங்க தங்குறது, அதே மாதிரி அங்கேயே உண்பது, அங்கேயே உறங்குவது, இந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு வந்து விரிவடையுது. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு சம்பவம் வந்து கடற்கரையில் மிக முக்கியமான சம்பவம். பிரான்ஸ் தேசத்து சரித்திரத்தை பற்றிலாம் பாரதி பேசுகிறாரு, இத்தாலி தேசத்து சரித்திரத்தை பற்றிலாம் பாரதி பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து பிரமிச்சு போகிறாரு வ.உ.சி. கேட்டு, என்ன இப்போ தேச விடுதலை பற்றிலாம் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதில் மிக முக்கியமான இத்தாலி தேசாபிமானிய ஊழியர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யௌவன இத்தாலி அப்படின்னு ஒரு சங்கம், அதாவது இங்கே யங் இண்டியான்னு நம்ம சொல்கிறோம்ல, காந்தியோட யங் இண்டியா,
அந்த மாதிரி யௌவன இத்தாலி அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது அங்கே இத்தாலியில். அந்த சங்கத்தினுடைய அங்கத்தினர் அவர் வந்து ஒரு பிரமாண செய்யுள் வந்து அது இருக்குது, இத்தாலியில் இருக்குது. அதை வந்து பாரதி ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து அந்த செய்யுளை படிக்கிறாருங்க. அந்த படிக்கும்போது அப்படியே சொக்கி போய் நிற்கிறாரு வஉசி. எப்பட்றா இது, அவ்வளோ அற்புதமான ஒரு செய்யுள், அது தேச விடுதலை குறித்த ஒரு செய்யுள், அது இவ்வளோ பிரமாதமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறாரு அப்படின்னு அப்படியே சொக்கி போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு, இது தமிழில் சொன்னி இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றாரு. உடனே அங்கேயே ஸ்பான்டேனியஸாக தமிழில் மொழிபெயர்த்து அடிக்கிறார் பாரதி. அவர் அப்படியே ஒன்றுமே புரியல வஉசிக்கு. எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே இங்கிலீஷ்லையும் பேச முடியும், அப்படியே ஸ்பான்டேனியஸாக தமிழையும் சொல்ல முடியும்னா எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒரு மொழியுடைய ஆளுமை ஆதிக்கம் இருக்கிறது என்பதை பற்றி அவர் வந்து வியக்கிறார். அந்த தமிழில் பாடின செய்யுள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பேரருள் கடவுள் திருவடி யானை அப்படின்னு இன்றைக்கும் அந்த பாரதி பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் அது. பிறகு தேச ஆட்சியை விரைவில் நாம் வந்து சுயாட்சி பெற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. அதே மாதிரி திருவல்லிக்கேணி பக்கத்தில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மண்டையன் கூட்டம், அந்த மண்டையன் கூட்டத்தாராகிய திருமலாச்சாரியார், சீனிவாசாச்சாரியார் இவர்களோடெல்லாம் வீட்டுக்கு போய் அடிக்கடி போயிட்டு கலந்து ஆலோசிக்கிறாங்க, தேசத்துடைய சுயாட்சி பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சேர்ந்து சென்னை ஜனசங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு சங்கமாக பிற்காலத்தில் உருவெடுக்குது. இந்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் முழுக்க இந்த பத்திரிகையில் அங்கங்கே வந்து குறிப்பிடப்படுது. அப்போ வந்து அதை சங்கத்தை வந்து ஸ்தாபித்து வஉசி வந்து திரும்பிடுறாரு, அவருடைய தூத்துக்குடிக்கு திரும்பிடுறாரு. அங்கே போயிட்டு இந்த தேச அரசாட்சியை மீட்கின்ற பணிகளில் அவர் வந்து துரிதமாக ஈடுபடுகிறார். அது வரைக்கும் ஒரு வக்கீலாக தான் இருக்கிறாரு. இங்கே அவருக்கு ஞானஸ்தானம் ஆயிடுச்சு, முழு தேசாபிமானி ஆகிட்டார். அங்கே போயிட்டு அவர் இங்கே செய்கிற வேலையை அங்கே அவர் தொடங்குறாரு. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து 1907 சூரத் காங்கிரஸ். இந்த சூரத் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு 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 திருப்பு முனைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வாட்டர் ஷெட் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இந்த காங்கிரஸ் மாநாடுகளை பற்றிலாம் வரலாற்று ஆசிரியராக கூட பாரதியார் பதிவு செய்திருக்காரு, இந்து மகாஜன சபைன்னு. அதை பற்றி நம்ம இங்கே கூட எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது, நான் பேசினேன். ஒவ்வொரு காங்கிரஸ் பற்றியும் ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்காரு பாரதியார். இந்த சூரத் காங்கிரஸ் 1907 வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் வந்து வக்கீல், பெங்காலத்தில் மிகப்பெரிய வக்கீல், புகழ்பெற்ற வக்கீல் ராஜ்பிஹாரி கோஷ், அவர் தான் வந்து அக்ராசனம்னா தலைமை ஏற்கிறது, அக்ராசனம் வசிக்கிறதா வந்து பத்திரிகையில் வந்து பிரசுரமாகுது. உடனே வந்து பாரதி என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ தான் தேச பிரஷ்டம் செய்து விடுதலை பெற்றிருக்காரு லாலா லஜபதி ராய், அவர் வந்து தலைமையேற்றார் நல்லா இருக்குமே, அவர் ஒரு சிறப்பான தலைவராக இருப்பார் அப்படின்னு அவர் விருப்பம் தெரிவிக்கிறாரு. உடனே வந்து வஉசிக்கு தந்தி கொடுக்குறாங்க. வஉசி வந்து தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்துடுறாரு. எல்லாம் இந்த சென்னை ஜனசபையில் உட்காந்து பேசி ஒரு ஆலோசனை செய்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. லாலா லஜபதி ராய் தான் வந்து அக்ராசனம் வகிக்கணும் அப்படின்னு ஒரு ஏகமனதான தீர்மானம். சென்னை ஜனசபையில் பெரும்பாலான தீர்மானங்கள் சொல்வதை எல்லா தீர்மானங்களுமே வந்து ஏகமனதாக தான் இருக்கும். நல்லா ஆலோசனை செய்துட்டு ஏகமனதாக எடுக்கிற தீர்மானங்களாக தான் இருக்கும். உடனே வந்து அந்த தீர்மானம் போட்டால் பத்தாது, அதற்குண்டான வேலைகளை செய்யணும் இல்லையா. அந்த வேலைகளை செய்கிறதுக்கு வந்து பாரதிக்கும் வஉசிக்கும் வந்து பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. உடனே என்ன பண்ணுறாங்க, பாரதியும் வஉசியும் வந்து திலகருக்கும் அரவிந்தருக்கும் வந்து தந்தி அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் ஃபுல்லாக தந்தி தான், கடிதம் போல தந்திகள். என்ன தந்தினா ஒரு வார்த்தை இல்லை, தந்திகளில் முழுச விவரங்களே எழுதி அனுப்புவாங்க. அந்த மாதிரி நெடும் தந்திகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி தந்திகள். அதற்கு வந்து சென்னை மாகாணத்திலேருந்து நீங்கள் அநேக பிரதிநிதிகள் கொண்டு வந்தால் தான் சாத்தியப்படும் அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறாங்க திலகரெல்லாம். அப்போ வந்து பாரதி சொல்கிறாரு, ஆமாம் நம்ம அங்கே அநேக பிரதிநிதிகள் கொண்டு போனால் தான் அங்கே லாலா லஜபதி ராய் தலைமை ஏற்க வைக்க முடியும். அப்போது பாரதிக்கு வந்து எப்போவுமே பெரிய ஆம்பிஷன், ஹை ஆம்பிஷன், 100 பிரதிநிதிகளை நம்ம இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாரு பாரதி. வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம முழுசாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதுக்கிட்ட எல்லாமே இவங்க இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணும், 100 பேரை கொண்டு வரீங்கன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதற்கான முயற்சி எடுக்கிறோன்னு திலகர் சொல்கிறாரு. சரின்னு இவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயே அங்கே கேசரி பத்திரிகை இருக்குது இல்லையா, அதில் இது குறித்த விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது லாலா லஜபதி ராய் தலைமை ஏற்க வேண்டும் என்பது அவாவாக இருக்கிறது, அதற்கான பிரதிநிதிகள் திரண்டு வருகிறார்கள், இப்படிலாம் வந்து அதில் வருது. அதே மாதிரி அரவிந்தருடைய வந்தே மாதரம் இதழிலையும் இதை பற்றி வருது. அது தவிர மற்ற மாகாணங்களுடைய பிற தேசிய பத்திரிகைகள், சுதந்திர போராட்டத்திற்காக இயங்கக்கூடிய பத்திரிகைகள், அதுலேயே வந்து இதற்கான கிளர்ச்சி அப்படின்லாம் வந்து அதில் வருது. அதில் என்ன வேடிக்கைன்னா, இவங்கெல்லாம் அமிதவாதிகள், நம்ம தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து தேசிய போராட்டத்தில் தன்னை வந்து இணைச்சிட்டவங்க, அதனால் அமிதவாதிகள்.
இந்த அமிதவாதிகள் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் மிதவாதிகள் இருக்கிறாங்க. அந்த மிதவாதிகளும் கூட லாலா லஜபதி ராய்க்கு ஆதரவாக பத்திரிகைகள் எழுதுறாங்க, இந்த பத்திரிகைகளில் கட்டுரைகள்லாம் எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக பாப்புலராக ஆயிடுது. அப்போ வந்து இந்த 100 பிரதிநிதிகள் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் நிறைய பேர் காசு இருக்காது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாக்க, அதில் வந்து காசு இல்லாதவங்களுக்கு வந்து 50 விழுக்காடு மண்டையன் குடும்பத்தார் ஏற்க வேண்டும், மீதி 50 விழுக்காடு சிதம்பரம் பிள்ளை ஏற்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அவங்களும் வந்து ஏகமனதாக ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பல சங்கங்கள் இருக்குது, சங்கங்கள் தான் பிரதிநிதிகளை அனுப்ப முடியும், அதுதான் விதிமுறை. அதுபடி பல பேர் வராங்க. சென்னை ஜனசங்கத்தின் அங்கத்தினர்கள் சேர்ந்து சூரத் போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வர்றார் இல்லையா அந்த ராஸ்பிஹாரி கோஷ், அவர் வந்து அக்ராசனம் வகிக்கும் வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ் அதை வந்து கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் விநியோகிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திலகர், அரவிந்தர், பாரதியார், இவர்களை பற்றியெல்லாம் வந்து இழிவாக பேசிய வாசகங்கள் இருக்கிறது. உடனே கொதிப்படைஞ்சு அதெல்லாம் நீக்கணும் அதிலிருந்து அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. உங்கள் கோரிக்கை வச்சாலும் அவங்க வந்து நீக்கிறதா இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய தலைமையை நாங்கள் எதிர்க்க போகிறோம், அதுக்கு வந்து திலகர் முன்னிருந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திலகர் என்ன பண்ணுறாருன்னா, மிதவாத தலைவராக இருக்கக்கூடிய கோகலேக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, இந்த இழிவான வாக்கியங்கள்லாம் நீக்கிடுங்க, நல்லா இல்லை, இது இட் இஸ் நாட் இன் குட் டேஸ்ட், எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது என்ன வேடிக்கைன்னா, அது எடுக்கப்படவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களும் கூடி ஆலோசிக்கிறாங்க மிதவாதிகள்லாம், இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எடுக்க முடியலன்னா நாங்கள் வந்து லாலா லஜபதி ராய் வந்து தலைவருக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அவங்க வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. உடனே லாலா லஜபதி ராய் கூப்பிடுறாங்க. அவங்க மிதவாதிகள் கூப்பிட்டு, நீங்கள் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலைன்னா பிரச்சனையே இருக்காது, அவங்களுக்கு வேறு ஆள் கிடையாது, அதனால் தயவுசெய்து நீங்கள் இதுக்கு தலைவராகிறதுக்கு ஒத்துக்காதீங்கன்னு அவரை பேசுகிறாங்க. அவரும் மிதவாதி தான், லாலா லஜபதி ராய் அந்த குழுவில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வராரு, வந்துட்டு என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, பிளவு உண்டாகக்கூடாதுங்க காங்கிரஸில், தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து தலைமையை எதிர்க்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் இந்த வாசகத்தை எல்லாம் பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க லாலா லஜபதி ராய்கிட்ட. அவர் பார்த்துட்டு, என்னங்க இது இவ்வளோ மோசமாக எழுதியிருக்கிறாங்க, நல்லா இல்லைங்களேன்னு. அப்போ அதெல்லாம் நீக்க சொல்லுங்கள், அதுதான் நாங்கள் கேட்குறோம், நீக்க சொல்லுங்க. அப்புறம் லாலா லஜபதி ராய் போய் அவங்ககிட்ட போய் முறையிடுறாரு. முறையிட்டாலும் அவங்க நீக்கிற மாதிரியே இல்லை, இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ லாலா லஜபதி ராய்க்கு ஒரு கடுமையான பின்னடைவு வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இருந்தாலும் காங்கிரஸ் பிளவாரத்துக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது, அதனால் தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் இதுக்கு வந்து என்னை நீங்கள் முன்மொழியாதீங்க என்ன சொல்லிடுறாரு அவர். சொன்னதுக்கப்புறமா மாநாடு கூடுது. மாநாடு மேடையில் கூப்பிட்ட உடனே முதல்ல ஒருத்தர் வந்து முன்மொழிகிறாங்க ராஜ்பிஹாரி கோஷ் தலைமைக்கு, இன்னொருத்தர் வந்து அதை ஆமோதிக்கிறாங்க. உடனே என்ன ஆகுது, இவர் வராரு, நம்ம ராஜ்பிஹாரி கோஷ் மேடைக்கு வராரு. உடனே திலகர் மேலே போயிட்டு, இதை நான் எதிர்க்கிறேன், இந்த மாதிரி இழிவான வாக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு திலகர் மேடைக்கே போயிடுறாரு. மேடைக்கு போய் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அவர் ராஸ்பிஹாரி கோஷ் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் பாட்டுக்கு வாசிப்பேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது கீழே இருக்கிறவங்கெல்லாம் திலகரை கீழே இறங்க சொல்லி சில பேர் கோஷம் போடுறாங்க மிதவாதிகள்லாம். அமிதவாதிகள்லாம், உனக்கு இன்னும் தலைமையே கொடுக்கல, அதில் தான் பிரச்சனையே இருக்குது, அதுக்குள்ளே நீ எப்படி தலைமையை வந்து பிரசங்கத்தை நீ ஆரம்பிக்க முடியும் அப்படின்ட்டு இவங்க வந்து எதிர்குரல் எழுப்புறாங்க. இது போயிட்டே இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனாக்க, நான் ஏன் எதிர்க்கிறேன்ற காரணத்தையாவது எனக்கு சொல்ல விடுங்க அப்படின்னு திலகர் கேட்குறாரு. அந்த காரணத்தை கூட சொல்ல விடாமல் ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாற்காலியெல்லாம் தூக்கி மிதவாதிகள் வந்து வீசுகிறாங்க திலகர் மேலே. நாற்காலிகள் வீசப்பட்ட உடனே சென்னை ஜனசபையிலேருந்து போன பாரதியார் உட்பட இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டமாக நின்றுக்கிறாங்க அவரை சுற்றி. ஒவ்வொரு நாற்காலி வர தள்ளி தள்ளி விடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தான் வஉசி என்ன எழுதுகிறாருன்னா, 100 மத யானைகள் முன்னாடி எப்படி ஒரு சிங்கம் இருக்குமோ அந்த மாதிரி திலகர் இருக்கிறாரு அப்படின்னு வஉசி எழுதுறாரு. எழுதின உடனே என்ன ஆகுதுன்னாக்கா, கீழே இறங்குன்னு திலகரை சொல்கிறாங்க, அவர் படிக்காதன்றாங்க, இது போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே குண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்க தடி கம்புகள் எடுத்து இவங்கள்லாம் அடிச்சிடுறாங்க. இவங்க அடிக்கும்போதே என்ன ஆகுங்க, அவங்க மேலே வந்து கீழேருந்து செருப்புகள் வீசப்படுகிறது. அப்போ அது 2 மிதவாதிகள் மேலே போய் பட்டுடுது. உடனே அவங்க போலீஸ்கிட்ட கூப்பிட்டு, இந்த சூரத் மாநாட்டையே கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே சூரத் மாநாடு கலைக்கப்படுது. ஸோ அப்போ தான் வந்து உண்மையிலேயே ஒரு பிளவு உண்டாகுது. மிதவாதிகள் அமிதவாதிகள் என்கின்ற பிளவு வந்து அது வந்து சூரத் மாநாட்டில் உண்டாகுது. ஆனால் வந்து இந்த சூரத் மாநாடு வந்து இப்படி வந்து திடுதிப்புன்னு நின்றால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாமே சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு ஒரு தேசியவாதிகள்லாம் சேர்ந்து
ஒரு தேசிய பிரதிநிதிகள் மாநாடுன்னு ஒன்று கூட்டுறாங்க. சும்மா இல்லை, அமிதவாதிகள்லாம் சேர்ந்து தேசிய பிரதிநிதிகள் மாநாடு மறுநாள் மாலையே கூடுது. அப்போ என்னெல்லாம் நம்ம வேலை செய்யணும், வேலை திட்டத்தை நம்ம சுடங்கி போய் கொடுக்கூடாது, நம்ம வேலை செய்யணுன்ட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அதை ஆலோசித்து முடிவெடுக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கூடி நம்ம வேலை திட்டங்களை பற்றி விவாதிக்கணும், முன்னெடுத்துட்டு போகணும், சுயாட்சி பெறுவதற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இவரை காரியதரிசியாக போடுறாங்க. திலகரை அந்தந்த மாகாணங்களுக்கு திலகரை ஒரு காரியதரிசி, வங்காளத்துக்கு அரவிந்தர், இங்கே நம்மளுடைய வஉசி. ஸோ இவர்கள்லாம் காரியதரிசியாக போட்டு தீர்மானம் போட்டு பண்ணுறாங்க. அப்போது திலகரின் வைதிக கோட்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு வஉசி. என்னென்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது திலகருக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க ஒருத்தங்க, அந்த அறைக்குள்ளே வைக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திலகர் சொல்கிறாரு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்குள்ளே என்ன ஜாதி பாகுபாடு, இங்கே வை சாப்பிட்றேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, திலகர், கப்பர்த்தே, பாரதியார், அரவிந்தர், வஉசி, இதுபோல் பல ஜாதிகளை சேர்ந்தவர்களும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அங்கேயே சாப்பிட்டோம். அப்போவே ஜாதிகள் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது வந்துருச்சுன்றதை இங்கே பதிவு செய்கிறாரு. அனைத்து ஜாதிகளும் ஒன்றாந்து சாப்பிட்றாங்கன்ட்டு. அதனால் திலகரோட வைதிக கோட்பாடெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு வெளியில் தான், இங்கே வரும்போதெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் வஉசி பதிவு செய்கிறாரு. அது இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த மாநாடு முடிஞ்சு எல்லாமே வரும்போது முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அந்தரங்க ஒழுக்கம் பற்றி கேள்வி எழுப்பப்படுது. அப்போ திலகர் சொல்கிறாரு, ஒருவருடைய அந்தரங்கம் ஒழுக்கம் சுதந்திர போராட்ட இயக்கத்தை பாதிக்காத வரையில் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் திலகரோட ஸ்டாண்டு. இதெல்லாம் திலகருக்கும் காந்திக்கும் ஒரு என்னென்ன வேற்றுமை நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் அன்றைக்கு திலகர் எடுக்கிற ஸ்டாண்ட் அது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாரதி திருப்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு இங்கே பாரதி வஉசி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் திருப்பி சிறைக்கு போயிடுறாரு. இவங்க என்னதுன்னா, இவங்களை எல்லாமே தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் கண்காணிக்க ஆரம்பித்து அப்புறம் வஉசி சுப்பிரமணிய சிவாவையும் சிறைக்கு போட்டுடுறாங்க. அப்போது இவர் போயிட்டு பாளையங்கோட்டை சிறையில் போயிட்டு பாரதி போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட உரையாடி கழித்தனர் அப்படின்னு போடுறாரு. ரொம்ப அற்புதமாக. அப்போ தான் பாரதி பாட்டெல்லாம் பாடுறாரு. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய் அப்படின்ற பாட்டு அங்கே தான் பாரதி பாடுறாரு. அதே மாதிரி சொந்த நாட்டில் பிறர்க்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் அப்படின்ற அந்த பாட்டையும் பாடுறாரு. அது தவிர பல பிரசுரிக்க விலக்கப்பட்ட பாக்கள் அதெல்லாம் கூட அங்கே தான் பாரதி அந்த சிறையில் தான் பாடுறாரு. அதுக்கு பிறகு அந்த கேஸ் நடத்துகிற வக்கீல்களோட ஒரு வாரம் உட்காந்து பேசுகிறாங்க. எல்லாம் பேசி தமாஷாக சம்பாஷணைகள் செய்தார்கள் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி இங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாரதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீவிரமாக போலீஸ் கண்காணித்து உங்களே பிடிச்சி சிறையில் போட்டாங்கன்னா கஷ்டம், நீங்கள் புதுவைக்கு போயிருங்கன்னு யார் சொல்கிறாங்கன்னா, இவருடைய தேசிய கீதங்களில் மயங்கிய அரசு உத்தியோகத்தொருத்தர் தகவல் கொடுக்குறாரு. பாரதியுடைய தேசிய கீதங்களில் மயங்கினவர் இவருடைய ரசிகர். உடனே பாரதியும் முடிவெடுக்கிறாரு, நம்மளும் போயிட்டா சிறைக்கு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவர் புதுவைக்கு போகிறாரு. ஸோ அந்த புதுவையில் போயிட்டு அந்த வேலைகள் நடக்கிறது. 1912 வஉசி விடுதலை அடைந்த உடனே அவர் மனைவி மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு பாரதி குடும்பத்தை போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு வாரம் தங்கி அவர்களோட ஜாலியாக பாரதி பாடல்கள் மட்டும் இல்லை ஆடல்களும் செய்கிறாராம். அது போடுறாரு. பாரதி ஆடல்களையும் கண்டு மகிழ்ந்தேன், அடிசல் உண்டு மகிழ்ந்தேன், உறங்கி மகிழ்ந்தேன் அப்படின்னு அங்கே இருந்து அந்த ஒரு வார காலத்தை பற்றி வஉசி ரொம்ப அற்புதமான பதிவு. அப்போ தான் அந்த புதுச்சேரியில் தங்கியிருந்த நாட்களை பற்றி குறிப்பிடுறாரு. ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு பாரதியோட வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு வாரம் இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அப்படின்றாரு. அப்புறம் பாரதியை கடைசியாக கண்டது அது எப்படின்னா, ஒரு நாள் இரவு 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தார்சாவில் 2 பேர் படுத்திருக்காங்க. தார்சான்னா தின்னேன்னு நினைக்கிறேன். அதில் 2 பேர் படுத்திருக்காங்க. யாருன்னு மனைவிட்டு கேட்குறாரு. உங்களுடைய மாமனாரும் சாமியாரும் அப்படின்றாங்க. அவரோட ஒரு சாமியார் வந்திருக்காராம். ஸோ 2 பேரும் என்ன அவங்க சாப்பிட்டார்களான்னு கேட்குறாங்க முதல்ல வஉசி. உடனே அவங்க வந்த உடனே கேட்டாங்க, நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு. நான் இந்த மாதிரி போயிருக்கீங்க, வரத்துக்கு 10 மணி ஆகும்னு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சரியா 10 மணி ஆனால் ஆகிட்டு போட்டு எங்களுக்கு முந்தி சாப்பாடு போடு அப்படின்னு பாரதி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. ஆனால் சிதம்பரம் பிள்ளை வந்த உடனே என்னை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. அப்படின்னா சிதம்பரம் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு அவரை எழுப்புறாரு. அப்புறம் அங்கேருந்து அவங்க அளவில் அவங்க அதற்கு பிறகு அவர் ஒரு தடவை, அதுதான் கடைசி சந்திப்பு
வஉசி வந்து பாரதியை பார்த்தது. அதற்கப்புறம் பாரதி இறந்த செய்தி கேட்ட ஒரு மிகுந்த ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் இருக்காரு. மாமா வானுலகம் போன செய்தி மிகுந்த ஒரு துக்கம் இருந்தது அப்படின்லாம் அதில் எழுதுறாரு. அப்போது கடைசியாக வஉசி என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னா பாரதியின் பாடல்கள் தான், அதை ஒவ்வொரு தமிழ்நாடு மக்களும் படிக்கணும், அதை பாடணும். இதுதான் விஷயம். நம்ம சுதந்திர போராட்டத்தில், நம்ம சுதந்திர வேட்டைக்கு அதுதான் ஒரு விஷயம்னு அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு எல்லாருக்குமே. பாரதி பாட்டை படிச்சியான்னு கேட்குறாரு. அப்போது அதுக்கப்புறம் சிவனேசனுக்கு கடிதம். அது சுருக்கமாக சொல்லப்போனால், பாரதி போனதுக்கு பிறகு தமிழ் நடை வந்து எங்கேயுமே ஒரு ஆள் நல்ல நடையை பார்க்க முடியறதில்ல. சிவனேசன் பத்திரிகையில் ஒரு அற்புதமான தமிழ் நடை இருக்கிறதுனால அதுக்கு பாராட்டி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இந்த மாதிரி தமிழ் நடை நல்லா இருக்குது அப்படின்ட்டு, இதை எல்லாரும் படிங்க, தமிழ் நடையை பண்ணிக்கிட்டோம்னா சிவனேசன் படிங்க அப்படின்னு வஉசி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து வஉசி இறந்த பொழுது ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. அது மிகவும் முக்கியம். நவம்பர் 20, 1936. அதில் என்னென்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய செக்ரட்டரி, செயலாளர் வந்து எழுதுகிற அந்த குறிப்பு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு போராளியை பார்க்க முடியாது. ஆனால் வஉசி இறக்கும்போது கூட, அதாவது வஉசி வந்து ஒரு சைவர், அந்த காலத்தில் சைவர்லாம் இறக்கும்போது திருவாசகம் கேட்பாங்களாம் அப்படின்னு ஒரு கட்டுரையில் படித்தேன், இதில் இல்லை. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, வஉசி அதுக்கு பதிலாக பாரதி பாட்டு போட்டுட்டார். சாகும்போது பாரதி பாட்டை கேட்டுட்டு தான் சாகுறாரு வஉசி. அது மட்டும் இல்லை, அது குறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக சாகும்போது இந்தியா சுதந்திரம் அடைந்து விடும் அப்படின்றார். அது முழு நம்பிக்கை எப்படி சொல்கிறாருன்னா, விரைவில் அடைந்து விடும்ன்றார். இயர்லி 1936 சொல்கிறாரு, இந்தியா விரைவில் சுதந்திரம் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சாகுறாரு வஉசி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இந்து பத்திரிகையில் ஒரு வேண்டுகோள் வருது, எல்லாருமே வந்து ஒரு நிதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் வந்து சிதம்பரம் பிள்ளை பர்ஸ் ஃபண்டுன்னு பேர். அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் வந்து மிகுந்த நலிந்த நிலையில் இருக்கிறது, அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த நேரத்தில் எல்லாரும் நிதி கொடுத்து உதவணும்ட்டு ஒரு வேண்டுகோளும் அதில் வருது. இதோட பகுதி 1 நிறைவடையுது. பகுதி 2க்கு போகிறோம். பாரதி கண்ட வஉசி, இது மிக முக்கியமான பகுதி. இதில் வந்து ஒரு புதிய சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு 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 பதிவு. அப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து சுதேசி முயற்சியை கையில் எடுத்திருக்கிறவர்கள் வந்து இப்போ வந்து புதிதாக ஸ்வதேசி ஸ்டீமர் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு ஒன்று தொடங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான பிரயத்தனங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு கொள்முதல் வந்து 5 lakhs, 5 லட்சம் கொள்முதல்னால் நம்ம ஷேர் கேபிட்டல்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேசஸில் சொல்லணும்னா ஷேர் கேபிட்டல். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ் வேல்யூன்னு இல்லையா ஷேர், அது ஒரு ஷேர் வந்து 20 ரூபா. அப்போ எவ்வளோ ஷேர் வேணும்? 20,000 ஷேர் வேணும். 20,000 ஷேரு 25 ரூபா. சாரி, ஒரு ஷேர் 25 ரூபா ஃபேஸ் வேல்யூ. 20,000 ஷேர் 25 ரூபான்னா 5 லட்சம் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு. அது யாருக்கெல்லாம்னாக்கா, இலங்கையில் இருக்கிறவங்க எடுக்கலாம், பர்மாவில் இருக்கிறவங்க எடுக்கலாம், ஜப்பானில் இருக்கிறவங்க கூட எடுக்கலாம். ஆனால் ஐரோப்பியர்கள் கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தானே அங்கே கப்பல் விட்டுட்டு இருக்கான், போட்டி கப்பல். அதில் விரோதிகள்னே சொல்கிறான். எங்கே பார்த்தாலும் எழுதும்போது விரோதிகள் தான் சொல்கிறாங்க. ஆகவே இதில் வந்து இவர்கள்லாம் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ஆஜி ஃபக்கீர் முகமதி செயிட் சன்ஸ் இவங்க தான் வந்து இதுக்கு காரியதரிசிகளாக இருப்பார்கள். கம்பெனி செக்ரட்டரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் பேங்கர்ஸ்? அப்போ எல்லாம் பேங்க் இது மூலமாக தான் நடக்கும். நேஷ்னல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த நேஷ்னல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அஃபிஷியல் பேங்கர்ஸாக இருப்பாங்க. இதனுடைய ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து தூத்துக்குடியில் கார்டன் ரோடில் இருக்கும் அப்படின்னு அந்த தகவல்லாம் சொல்லுது. இது வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்பு, இலங்கையில் இருக்கக்கூடிய தலைநகர் கொழும்புவுக்கும் வியாபாரத்தை வந்து பெருக்கிறதுக்காக போகும், பயணிகள் போகிறதுக்காக போகும், சரக்குகள் போகிறதுக்காக போகும். அதை பயணத்தை வந்து லகுவாக்குறதுக்காக பிரிட்டிஷ் கம்பெனி நிறையா வந்து தாளிக்கிறான், நிறைய வசூல் பண்ணுறான், நிறைய தொகை நிறைய இருக்குது. அதை லகுவாக்குறதுக்காக நம்ம இதை விடுற மாதிரி ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கம்பெனியோடைய மெம்பர்கள், பங்காளிகள் எல்லாமே இதை பயன்படுத்தணும், இதை ஸ்திரப்படுத்தணும். யாராவது கொழும்புக்கு போனால் இதில் போகணும், அதில் போகக்கூடாது அப்படின்லாம் அதில் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஜப்பானியர்கள் பங்கெடுக்கிறாங்களேன்னு தவறாக எடுக்காதீங்க. இந்த கப்பல் வேலையெல்லாம் ரொம்ப கடினமான வேலை, அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து ஜப்பானியர்கள் நமக்கு உதவியாக இருப்பாங்க, அதனால் ஜப்பானியர்கள் இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற ஒரு பதிவும் அதில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 8,000 பங்குகள் வந்து காரியதரிசி வாங்கிட்டார் கம்பெனி செக்ரட்டரி, 2,000 பங்கு டைரக்டர்ஸ்க்கு. ஓகேயா, போயாச்சுன்னா பாக்கி 10,000 பங்குகள் தான். அது ஒன்று நம்மவர்கள் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். அதனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கை ஊட்டும் வகையாக இது வந்து நிச்சயமாக நடக்கும், அவர்களும் இது வந்து செய்து முடிப்பார் என்று நாம் நம்புகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரையோட இதோடைய அறிமுகம் வந்து அதில் வெளியிடப்படுது. இந்தியா இதழில் செப்டம்பர் 1,
1906ஆம் ஆண்டு இந்த அறிமுகம், இது குறித்த அறிமுக குறிப்பு வருது. அடுத்து வந்து அக்டோபர் 20ஆம் தேதி 1906, அடுத்த மாதமே இந்தியா இதழில் வந்து கம்பெனி வந்து 16ஆம் தேதியே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, 2 லட்சம் முதலுடன் வந்துருச்சு. பிரசிடெண்ட் வந்து பாண்டித்துரை தேவர், பாலவநத்தம் ஜமீன்தார், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு, ஷேருக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னு வருது. அடுத்து இந்தியா பிப்ரவரி 2, 1907, இதில் இருந்து சுதேசம் என் பத்திரிகை வந்து வ.உ.சி எழுதுகிறாரு, அது வந்து இதில் பதிவிடப்பட்டுள்ளது. அப்போ வந்து இது வந்து நம்ம டிசம்பர் 22 வாங்கிய அந்த ஸ்டீமர் வந்து சில பிரச்சனைகள் இருக்கனால செப்பனிடும் பணி முடிஞ்சு ஐரோப்பாவிலேருந்து வந்துடும், பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே வந்துடும். இன்னொரு ஸ்டீமர் வாங்கியிருக்கோமே, அதுவும் பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே வந்துடும். மார்ச் மாதம் வந்து நம்ம பயணத்தை தொடங்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு, பாக்கி விவரங்கள்லாம் வந்து நான் பத்திரிகைக்கு கொடுக்குறேன், மற்ற விவரங்கள்லாம் அப்படின்ட்டு அவர் செய்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கருத்து படம் இந்தியாவில் வெளியிடுறாரு. சூப்பராக இருக்கும் அந்த கருத்து படமே. பார்த்திங்கன்னா கடலில் கப்பல் வருது, சுதேசி கப்பல், அதில் வந்து வந்தே மாதரம் கொடி வந்த உடனே கரையோரம் வந்து நம்ம ஜனங்கள், பாரத ஜனங்கள் எல்லாமே நிற்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முண்டாஸ் கட்டிக்கிட்டு பாரதி மாதிரி கூட ஒரு படம் இருக்குது, ஒரு சிறுமி, இவர்கள்லாம் வரவேற்கிறாங்க அந்த கப்பலை. இந்த மாதிரி ஒரு கருத்து படம் போட்டு அதுக்கு கருத்து சித்திரம் உடனே எழுதுகிறாரு. கப்பல் வந்துருச்சு, போக போகுது அப்படின்னு பாரதி வந்து ரொம்ப அற்புதமாக எழுதுகிறாரு. அடுத்து வந்து ஜூன் 15, 1907 புதிய சுதேசி கப்பல், காலியான ஒரு சுதேசி கப்பல் வந்து ஓடிட்டுருக்கு, இது ரொம்ப அற்புதமாக ஓடிட்டுருக்கு, மக்கள்லாம் திருப்திகரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் வசதிகள் இருக்குது அப்படின்றத பற்றி கூட எழுதுகிறாரு. 42 ஃபஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு, அப்புறம் 24 2ஆம் வகுப்பு, அப்புறம் 1300 சாதாரண வகுப்பு பிரயாணிகள் போகலாம், இது தவிர 4000 சரக்கு மூட்டைகளை ஏற்றக்கூடிய வசதிகள் இருக்கிறது அப்படின்ற அதில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. வெகு காலமாக புத்திர பேரின்றி ஒரு பெண்ணொருத்திக்கு எப்படி இரட்டை குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுவாளோ அதுபோல் பாரத தேவியும் நமக்கு 2 சுதேசி கப்பல் வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்லாம் பாரதி ஓமையோடு எழுதி ரொம்ப பட்டைய கிளப்புறாரு இந்தியாவில். அது மாதிரி வந்து அதுக்கு வந்து பெயர்கள் வந்து காலியான் இருக்குது, லாவோன் இருக்குது, இது ஒருவேளை பெயர் மாற்றம் செய்ய அபிப்பிராயம் இருந்தால் அப்படின்ட்டு பரிந்துரை செய்கிறார். பேரையும் சிவாஜி, தாதாபாய், காங்கிரஸ் காரணமே வ.உ.சி தான். வ.உ.சி சிறையில் இருக்கிறத பார்த்து தான் பாரதி எழுதுனதா இதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆஷ் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அதில் இந்த ரெண்டு பாடல்களை தான் தடயங்களாக சேர்க்குறாரு நீதிபதி. காரணம் என்னென்னா, இந்த 2 பாடல்களும் தான் இந்த கசப்பான பகைமையின் நேரிடையான பின் விளைவு, எதிர் விளைவே ஆஷ் கொலை வழக்கு அப்படின்ட்டு நீதிபதி தீர்ப்பிலே சொல்கிறார். இந்த 2 பாட்டை பற்றி சொல்கிறார், அவ்வளோ வீரியமிக்க பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்து 1912ஆம் ஆண்டு வழங்கப்படுது. அதே மாதிரி திருநெல்வேலி ராஜ துரோக கேஸ், அது ரொம்ப ஒரு வினோத கூத்து அப்படின்னு அந்த கேஸ் நடந்த விதமே சரியில்லை, அவர் ராஜ துரோகம் பண்ணுற மாதிரி எதையுமே அவர் பண்ணலை, ஆனாலும் வந்து மிகுந்த மோசமாக அது வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு தலையங்கமே எழுதுகிறாரு பாரதியார். அப்போ தான் வந்து இதில் நிறைய பேர் சிறைக்கு போயிடுறாங்க இல்லையா, அவர்களுடைய குடும்பங்கள்லாம் வாடுது, வாலிபர்களை இழந்து பெற்றோர்கள் வாடுறாங்க, கணவன்களை இழந்து நிறைய பெண்கள் வாடுறாங்க. இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்ட்டு கஷ்ட நிவர்த்தி நிதின்னு ஒன்று போட்டு பத்திரிகையிலே போட்டு அதுக்கு யார் யார் கொடுக்குறாங்களோ அது போடுறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இதில் வந்து நிறைய பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவங்கள ஜாமீனில் எடுக்கணும்னா வக்கீல் வேணும், அவர்கள் விருப்பப்பட்டால்னு போடுறாரு பிராக்கெட்டில். அவங்களுக்கு விருப்பப்படாமல் நான் சிறையில் இருக்கிறேன்னா இருந்துட்டு போட்டோம், விருப்பப்பட்டு வெளில வரவங்களுக்கு மட்டும் ஜாமீன் எடுக்கிறதுக்கு வக்கீலுக்கு நம்ம பைசா கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்கும் நிதி தேவைப்படுது, தாராளமாக கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து இந்தியா பத்திரிகையில் வந்து எழுதுகிறாரு. ரொம்ப அற்புதமாக ஒரு பல வரவுகள் வந்து வருது அதில். அதே மாதிரி சுதேசமித்திரன், ஹிந்து, பேட்ரியாட், இந்த இதழ்களில் கூட யார் யார் பணம் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த விவரம் வருது. இந்த பத்திரிகைலையும் வருது, இந்த நூல்லையும் வருது. பணம் உதவி செய்த உபகாரிகளின் ஜாப்தா அப்படின்னு போட்டு ஒரு பட்டியல் போகிறார். பாரதியாருமே பைசா கொடுக்குறாரு, 10 ரூபா கொடுத்துருக்காரு அவரே அந்த காலகட்டத்தில், அவர் கஷ்ட காலத்தில் அவரும் பணம் கொடுக்குறாரு அப்படின்னு அதை பற்றி வந்து ரொம்ப அற்புதமாக கட்டுரையெல்லாம் எழுதுகிறாரு நம்ம வந்தே மாதரம் பத்திரிகையில். அரவிந்தர் வெல்டன் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு கட்டுரை எழுதுகிறாரு. அதே மாதிரி இந்தியா சுதேசி கப்பலும் வந்து கஷ்டத்தில் இருக்கு, அதுக்குமே கூட நிதி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கும் கூட ஒரு நிதி வருது.
அதே மாதிரி திருநெல்வேலிக்கு செல்லும் நமது பிரதிநிதிகளின் அறிக்கை அப்படின்னு ஒரு செய்தி இந்தியா பத்திரிகையில் மே 2, 1908 வருது. அந்த பிரதிநிதி வேறு யாரும் இல்லை, பாரதியார் தான். அதை பற்றி விசேஷ பிரதிநிதி பாரதி அவர் போகிறார். உடனே ரகசிய போலீஸ் வந்து கண்காணித்து எங்கெங்கே போகிறாங்கன்றதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் இதில் ஒரு அற்புதமாக இருக்குது. அது வந்து ஒரு சொற்பொழிவும் ஆற்றுறாரு, பொதுக்கூட்டத்திலே பேசுகிறாரு. நான் வாவுசியை கண்டு பேசிய போது நாம் வந்து சென்னை ஜனசங்கத்தை தொடங்குவதில் வந்து நாமெல்லாம் செஞ்சோம், அதனுடைய குறிக்கோளை அடைந்தே தர வேண்டும், சிறையில் இருக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, நான் எவ்வளோ வருஷம்னா இருக்கணும், நமக்கு குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு வாவுசி பேசுறதை பற்றிலாம் வந்து பொதுக்கூட்டத்திலேயே வந்து பதிவு செய்கிறாரு பாரதியார். அதே மாதிரி திலகருக்கு ஒரு கடிதம் 29 மே 1908 பாரதி எழுதுகிறாரு. அது வந்து பாரதியின் கடிதங்கள்னு பத்மநாபன் நூல்லேருந்து தரவுகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னாக்கா, பண்டிட் கிருஷ்ணவர்மான்றவர் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, ஹிந்தி வகுப்பு இங்கே தொடங்கணும் அப்படின்ட்டு. உடனே பாரதி என்ன செய்கிறாருன்னா, ஆமாம் சென்னை ஜனசங்கத்தின் சார்பாக ஹிந்தி வகுப்பு தொடங்கப்படும் அப்படின்றாரு. தொடங்கிட்டு அதை நாங்கள் வந்து முன்னெடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை பற்றி நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அதோட முன்னேற்றத்தை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ காந்தி வந்து இந்தி பிரச்சார சபை ஆரம்பித்தாரெலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அதனுடைய வளர்ச்சியெல்லாம் இதுக்கு முன்னாடியே கூட முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பதிவுகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்கிறாரு, நேஷ்னல் ப்ராவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து சென்னையில் நடத்தலான் இருக்கோம், கல்கட்டாவில் எடுத்த முடிவுபடி நடத்தலான் இருக்கோம், அடுத்த காங்கிரஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை முன் வைக்கிறாரு. சிதம்பரம் பிள்ளை எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கன்னு எழுதுறாரு பாரதி. சும்மா வந்து கேள்விகள் எழுப்புறதோட கிடையாது, எல்லாத்துக்கும் பதில் வேணும் அவருக்கு திலகர்கிட்டருந்து. அதையும் வந்து குறிப்பிடுறாரு அந்த இதுலேயே. அதே மாதிரி சுதேசிய கப்பல்கள் அதை பற்றி எழுதும்போது 3 விஷயங்கள் எழுதுகிறாரு பாரதி. ஏன் சுதேசிய கப்பல் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்றது வந்து, ஒன்று வந்து கைத்தொழில்கள். இந்தியாவில் வந்து கைத்தொழில்கள் வந்து ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதான் காந்தி ஒரு ஆட்டையை பற்றி நம்ம பேசணும், நிறைய படிச்சிருக்கோம் அதை பற்றிலாம். அப்போ வந்து கைத்தொழில்கள் அவசியம்ன்றார். 2வது வந்து சில்லறை வர்த்தகத்தில் சுதேசியம் வேணுன்றார். ஏன்னா சில்லறை வர்த்தகம் பூரா அயல்நாட்டு சரக்காக இருக்குது, அதில் சுதேசியம் வேணும். அப்போ வந்து இந்த கைத்தொழில்கள் இவங்க தயாரிக்கிற பொருள்கள் சில்லறை வியாபாரியால் விற்கப்பட வேண்டும். அது 2த்துக்கும் சாத்தியப்படணும்னா வாகன வசதி வேணும். அப்போது அந்த வாகன வசதி வந்து நம்ம சுதேசியமாக இருக்கணும். விரோதிக்கிட்ட இருந்தால் 2மே விளங்காது, கைத்தொழில்களோ வந்து இவங்ககிட்ட போய் சேராது, இவங்க வந்து வெளிநாட்டு பொருட்கள் தான் விற்றுட்ருப்பாங்க. அப்போ இந்த வாகன வசதியில் ரயில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அரசாங்கம் கையில் இருக்குது. நமக்கு விடுதலை கிடைச்சா தான் ரயில் நம்மக்கிட்ட வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆறுகளை பயன்படுத்தணும், கடல்களை பயன்படுத்தணும், ரங்கூன்லேருந்து கராச்சிக்கு விடணும், கராச்சி இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, ரங்கூன் பர்மாவில் இருக்குது. அதே மாதிரி கராச்சியிலேருந்து பாரசீகத்துக்கு விடணும், ஈரானுக்கு விடணும். இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றியில் ஒரு பெரிய விஷன் அவ்வளோ அழகாக எழுதுறாரு. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அங்கங்கே சுதேசி கம்பெனிகள் வரணும். ஏற்கனவே வங்காளத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி இந்தியா முழுக்க வரணும். வந்தால் தான் நம்ம இந்த 2த்தையும் வந்து கொண்டு வர முடியும்னு ஒரு அருமையான ஒரு எக்கனாமிக் ப்ரப்போசலை வந்து பாரதி முன்வைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த வந்தே மாதரம் இதழில் வந்து ஒரு பகடி செஞ்சு எழுதுகிறாரு அரவிந்தர். என்னென்னா சாது சுதேசியம் அப்படின்னு எழுதுகிறார். அதாவது ஹானஸ்ட் சுதேஷிஸ். இவங்களுக்கு வந்து ஒரு சிரத்தையே இல்லாமல் இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு வாவுசி சிறையில் இருக்கிறாரு, கம்பெனியே மூடிடுவாங்க போல் இருக்குது, ஆனால் இவங்க சிரத்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பகடி செஞ்சு அரவிந்தர் எழுதுகிறாரு. உடனே ஒரு மிகப்பெரிய சீற்றம் வருது. உடனே வந்து பாரதி எழுதுகிறாரு, அவர் சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லையான்னு நீங்கள்லாம் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதுகிறாரு. அதுக்கு வந்து கவுண்டர் வைக்கலை, அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படின்றார் பாரதி. ரொம்ப அற்புதமாக எழுதுகிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இது வந்து கோயம்புத்தூர் ஜெயில் அதிகாரி வந்து விலங்கிட்டு மிருகம் போல செய்கிறாரு வாவுசியை அப்படின்றாரு. அதாவது செக்கிழுக்க வைக்கிறாங்க. அந்த செக்கிழுக்க வைக்கிறதுல என்னென்னா, அவங்க மனைவி பின்னாடி எழுதுகிறாங்க, ஒரு இந்துக்கு எழுதுகிறாங்க, இந்து பத்திரிகைக்கு. அப்போ அதில் குறிப்பிட்டிருக்காங்க, செக்கிழுக்கும் போது என்னென்னா அது நடு வெயிலில் இழுக்கணும், காலணி இருக்கக்கூடாது. காலணி இல்லாமல் மாடுகள் இழுக்கிற செக்கை வாவுசி இழுக்கணும். அப்போது அது இழுக்கும்போது என்னென்னா கொடுமை, எண்ணெய்க்கு வந்து என்ன போடுவாங்க, போட்டால் தானே எண்ணெய் வரும், அது போடுறதில்ல, கட்டையும் கல்லும் உள்ளே போட்டிருப்பாங்களாம். அப்போ அந்த கட்டையும் கல்லும் போட்டால் செக்கு எடுக்கிறது எவ்வளோ சிரமம். அப்போ அதுலேயும் கொடுமை என்னென்னா காலில் விலங்கையும் மாட்டிடுவாங்களாம். அப்போ நாள் முழுக்க செக்கு இழுக்கணும், காலில் விலங்கு, அப்புறம் வந்து கட்டையும் கல்லையும் போட்டு வெயிலில் வந்து செக்கு இழுக்கணும். இதுதான் வந்து. ஆனால்
இந்த கடுங்காவல் தண்டனையில் முதல் மாதங்களில் இது கொடுக்கணும்னு இல்லவே இல்லை, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்க மனைவி பிற்காலத்தில் தந்தி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பற்றி பாரதி வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக எழுதுகிறாரு. என்ன ஒரு மிருகம் போல் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் நடத்துவாங்களா, வேறு ஏதாவது ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் இது மாதிரிலாம் நடத்தியிருக்காங்களா அப்படின்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக எழுதுகிறாரு. இதெல்லாம் வந்து இந்தியா பத்திரிகையில் வந்து நவம்பர் 28, 1908 எழுதுகிறாரு. இதெல்லாம் எழுதுவே தான் மக்களுக்கு தெரியுது. இந்த மாதிரிலாம் வஉசி செக் இழுத்திருக்காரு, இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாருன்னு பத்திரிகைகள் எழுதுனா தெரியாது. ஐயோ உனக்கு இறங்குவோர் யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு அற்புதமான கட்டுரை எழுதுகிறாரு. அவங்க மனைவி மீனாட்சி அம்மாள் இந்து பத்திரிகை எழுதுகிற அந்த தந்தியெல்லாம் கூட இவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து திருப்பி தூத்துக்குடி சுதேசிய கப்பல் கம்பெனி பற்றி எழுதுகிறாரு. அதுக்கு உண்டான பொது ஜன சகாயம் என்கின்ற காற்று இல்லாதனால சுதேசி கப்பல் வந்து தள்ளாடிட்டு இருக்கு. அப்போ அது காற்று வேணும், சுதேசி ஜன சகாயம். அப்போ யாரெல்லாம் பணம் கொடுப்பாங்கன்னா சீமான்கள், வசதி படைத்தவர்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க, வக்கீல், குமாஸ்தாக்கள், சொற்ப தொழிலாளர்கள், நம்மை போல் உள்ளவர்கள், அவரையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. இவங்க தான் கொடுக்கணும், நம்மளாம் கொடுக்கலன்னா பாரத மாதாவே அசிங்கப்படுத்துவார், ரொம்ப அவமானப்படுற மாதிரி ஆகிடும், உலகமே நம்மளை பார்த்து ரொம்ப அவமானப்படுற மாதிரி ஆகிடும். ஆகையினால இதெல்லாம் நம்ம வந்து உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா ஜனவரி 30, 1909 அதில் இந்த பதிவு வருது. அதை பற்றி இதுக்கு ஒரு சித்திரமே எழுதுகிறாரு, ஒரு கருத்து படம். அது என்னென்னா, பாரத மாதா வந்து நீங்கள் எல்லாம் உதவி புரியுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அத்தோடு நிற்கலை, பொதுமக்கள்னால் ததாஸ்து அப்படின்றாங்க, அதான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னா. ரொம்ப நேர்மறையாக தான் சொல்கிறார் பாரதி, ரொம்ப அழகான. அதுக்கு வந்து ஒரு விளக்கமும் எழுதுகிறார் அந்த கருத்து படத்துக்கு. இந்த மாதிரி சுதேசி கம்பெனிக்கு நம்ம தான் கொடுக்கணும், கொடுத்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறாரு. தூத்துக்குடி சுதேசிய கப்பல் தர்ம நிதி அப்படின்னு பேர். அதில் கொடுத்தவங்க பட்டியல்லாம் இதில் வெளியிடுறாங்க. வசூல் பண்ணுறவங்க அதை பற்றியெல்லாம் கூட கம்ப்ளீட்டாக வெளியிடுறாங்க. அதே மாதிரி இந்தியா பத்திரிகையில் வந்து வஉசியுடைய படம், அவருடைய வரலாறு இவையெல்லாம் விற்கிறாங்க, அவருடைய புத்தகம் விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து அதை பற்றிய ஒரு விளம்பரமும் வருது இந்தியா பத்திரிகையில். மனம் போல வாழ்வு அப்படின்னு ஜேம்ஸ் ஆலனுடைய புத்தகம், சிறையில் இருக்கும்போது அவர் மொழியாக்கம் பண்ணி எழுதினார். ஒரு அற்புதமான ஒரு நூல் அது. அது வந்து ஒரு மனோதைரியத்தை பற்றி, மனோசக்தியை பற்றி எழுதுகிற ஒரு புத்தகம். அதே மாதிரி இதற்கப்புறம் வந்து இன்னும் 2 புத்தகம் எழுதுகிறாரு. மெய்யறம்னு ஒரு புத்தகம். அந்த 2 புத்தகமும் வந்து அதில் வந்து மெய்யறம்ன்ற ஒரு புத்தகம் வந்து வஉசியாக எழுதுனது, பாக்கி 2 புத்தகமும் மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம். அந்த 2 புத்தகத்துக்குமே வந்து பாரதி மதிப்புரை எழுதுகிறார், ரொம்ப அற்புதமான மதிப்புரை. அதே மாதிரி பாரத நாட்டின் புதிய புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை பாரதி எழுதுகிறாரு. கூட நம்ம இந்த பிரயாக்ராஜை பற்றிலாம் நிறைய படிக்கிறோம், செய்தியில் படிக்கிறோம். அங்கே ஸ்டாம்பிங் நடக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா கூட பேசுகிறாங்க. நாளொரு செய்தி படிச்சுட்ருக்குறோம். இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி புண்ணியஸ்தலங்களாச்சு அப்படின்லாம் எழுதுகிறாரு. இந்து மதத்துக்கு ஒன்று இருக்குது, இஸ்லாமியருக்கு இருக்குது, கிறிஸ்துவர்களுக்கு இருக்குது. ஆனால் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான புண்ணியஸ்தலம் எது அப்படின்றாரு. அப்படின்ட்டு சபர்மதின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சிறைச்சாலை இருக்குது. அந்த சிறைச்சாலை திலகர்னு ஒருத்தர் வந்து பண்ணக்கூடிய, அவரை விட ஒரு சிறந்த பாரதத்தை நேசிக்கிற ஆத்மா யார் இருக்காங்க? அப்போது அந்த திலகர் அங்கே சிறையில் வாழ்னதை வந்து ஒருத்தன் போய் பார்த்தான்னா அதை விட ஒரு சிறந்த புதிய புண்ணியஸ்தலம் இந்தியாவில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி வஉ சிதம்பரம் பிள்ளை வந்து கோவையில் சிறையில் வாடியிருக்காரு. அந்த இடத்துக்கு போய் யாராவது ஒருத்தன் பார்த்தான்னா அதை விட வேறு ஏதாவது ஒரு புண்ணியஸ்தலத்தை அவன் தேர்ந்தெடுப்பானா? இதெல்லாம் தான் புதிய புண்ணியஸ்தலங்கள் அப்படின்ட்டு அதை வந்து குளோரிஃபை பண்ணுறாரு. அந்த ஜெயிலில் வந்து ரொம்ப அற்புதமாக பாரதி குளோரிஃபை பண்ணுறாரு. இது வந்து இந்தியா பத்திரிகையில் ஜனவரி 8, 1910 அதில் வந்து இதாகிருக்கு. அந்த பாரதி வந்து இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. அதாவது பொலிட்டிக்கல் எவாலுவேஷன் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு நெடுங்கட்டுரை. ஆனால் அது வந்து முற்று பெறவில்லை அந்த கட்டுரை. அந்த நெடுங்கட்டுரைனால முற்று பெறலை. அந்த கட்டுரையில் வந்து 1920 அது வந்து எழுதுறதா சொல்கிறாங்க. அந்த கட்டுரையில் கூட வஉசியை பற்றி குறிப்பு எழுதியிருக்காரு பாரதி. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, வஉசிக்கு வந்து 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, மனுஷனுக்கு 1 ஆயுள் தானே, யாராவது 2 ஆயுள் கொடுப்பாங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அது எப்படி வந்து 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைக்கப்பட்டது அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக எழுதினார். இது வந்து புதிய புதையல் திரட்டு ரா பத்மநாபன் அதுலேருந்து தரவுகள் கொடுத்துருக்காங்க.
நேரமின்மை காரணமாக இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 4 நிமிஷம் இருக்குது. சரி, 4வது பகுதி வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த கட்டுரை, அது புகழுரை, 2 பேருக்கு உண்டான புகழுரை. 3வது பகுதி வந்து ஒரு விவாதம்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு என்னுடைய நூல் அறிமுக உரையை நான் நிறைவு செய்யலான் இருக்கேன். இந்த 3வது பகுதி வந்து ஒரு அற்புதமான விவாதம். அது வந்து எப்படின்னாக்கா 1910-15 அதனுடைய இடைப்பகுதியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் 2 பேருக்கும் பொது நண்பர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடத்திய ஞானபானு பத்திரிகையில் வெளிவந்த விவாதம் இது. அதில் என்னென்னாக்கா பாரதி வந்து மொழி சீர்திருத்தம் பற்றி பேசுகிறாரு. தமிழ் மொழியில் வந்து அவர் சீர்திருத்தம் பற்றி பேசுகிறாரு. தமிழ் நெடுங்கணக்கில் வர்க்க எழுத்துக்கள் இல்லாதது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அயல்மொழி சொற்களை வந்து தமிழில் நம்ம பிரயோகப்படுத்துகின்ற பொழுது நமக்கு சிக்கல் ஏற்படுது. அது வந்து சரியாக நம்ம வந்து பிரயோகப்படுத்த முடியலை. இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷில் ப்ரொனவுன்சிங்வாங்க, அந்த ப்ரொனவுன்சிங்கை தான் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. உச்சரிப்பு சரியாக உச்சரிக்க முடியவில்லை அயல்மொழி சொற்களை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என்ன மாதிரி சொற்கள், என்ன மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. என்ன மாதிரி சீர்திருத்த பாரதி முன்வைக்கிறாரு, என்ன மாதிரி மிஷினரி பாரதி எல்லாம் அவ்வளோ இன்டெப்த்து போயிட்டு மொழியில் வந்து அவர் ஆய்வு செஞ்சு அவ்வளோ அக்கறையோடு செய்கிறாரு. அதற்கு வந்து வஉசி வந்து கடுமையான எதிர்வினையாற்றுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மொழியில் கை வைக்கிறதுலாம் மொழியின் மீதான வன்முறை அப்படின்னு சொல்கிறாரு. இது மொழியின் மீதான வன்முறை அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து சமஸ்கிருத பற்றாளர்கள்ட்ட மட்டும்தான் வருது அப்படின்னு ஒரு வஉசி வந்து பதிவு செய்கிறாரு. அது என்னென்னா, இவர் சொல்கிற அந்த எழுத்து சீர்திருத்தம் வந்து பிற மொழி தானே, பிற மொழியில் இருக்கும்போது அதில் வந்து இப்போ ஹிந்தின்னா அதில் சமஸ்கிருத சொற்கள் இருக்கும் இல்லையா, அது சொல்கிறதுல சிக்கல் இருக்குன்ற மாதிரி தான் பாரதி சொல்கிறாரு. அப்போது வஉசி சொல்கிறாரு, ஒரு மொழி வந்து தன்னுடைய மொழி பிரயோகத்துக்கு தானே தவிர அயல் மொழியில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்குற மாதிரிலாம் சீர்திருத்தம் பண்ணுறது மொழியின் மீதான வன்முறைன்னு மீண்டும் சொல்கிறாரு. இது பாரதியை கடுமையாக புண்படுத்தினாலும் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அற்புதமாக நேர்மறையாக அந்த விவாதத்தை முடிக்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது மொழியின் முன்னேற்றத்திற்கு மாற்றம் தேவை, இதுதான் பாரதியுடைய ஒரு இறுதியான ஒரு நிலைப்பாடு. இதை சொல்லி தான் அந்த விவாதம் முடியுது. ஒரு மொழி முன்னேற்றம் அடையும்னாக்கா நிச்சயமாக அது மாற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி தான் பாரதி முடிக்கிறாரு. 4வதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மண்டயம் அவர் எழுதின அந்த நெடுங்கட்டுரை. அதனால் ஒரு நூல் அறிமுக உரை என்பது நூலில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் பதிவு செய்வதாக இருக்கக்கூடாது, அது ஒரு தர்மமாகாது. அந்த முறையில் நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் சாராம்சங்களையும் என்னுடைய நூல் அறிமுக உரையில் என்னால் இயன்றவரை நான் பதிவு செய்திருக்கின்றேன். வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி.